பாஜக மாதிரி ஒரு பச்சோந்தி கிடையாது அப்படின்னு நாம ஏன் அடிக்கடி சொல்றோம்னா, அதற்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். 2 நாட்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்துல கேரளாவைச் சேர்ந்த 2 வயதான கன்னியாஸ்திரிகள் கட்டாய மதமாற்றம் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான வழக்குல அவங்கள சத்தீஸ்கர் பாஜக அரசு கைது பண்ணுகிறது. இது சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம், கேரளால விமர்சனம் எழுந்ததுக்கு அப்புறம், கேரளா பாஜக அரசு சார்பாக ராஜீவ் சந்திரசேகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 கன்னியாஸ்திரிகளும் மிகவும் நல்லவர்கள். அவங்க கட்டாய மதமாற்றம் பண்ண முயற்சி பண்ணல. அதனால கேரளா பிஜேபியை சேர்ந்தவர்கள் அவங்க 2 பேரையும் விடுதலை செய்து கேரளாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்ல ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்னு சொல்லி கைது பண்ண வேண்டியது, இன்னொரு ஸ்டேட்ல அதே அரசை எதிர்த்து இவங்களே போராட்டம் பண்ணுவாங்களாம். அவங்கள விடுதலை பண்ணி கூட்டிட்டு வருவாங்களாம். யார ஏமாத்த முயற்சி பண்றீங்க? இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க. மாநிலத்துக்கு மாநிலம் ஓட்டு பொறுக்கணும்னா, இவங்களுடைய ஐடியாலஜிய இவங்க எப்படி வேணாலும் மாத்திப்பாங்க. ஏன்னா, இவங்களுக்கு தேவை ஓட்டு மட்டும் தான். மக்களுடைய நலன் பற்றியோ, இல்ல மற்ற மதங்களை மதிக்கணும் அப்படிங்கிறத பற்றியோ இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல.